நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லூப்பிங் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சில வந்துட்டு லூப்ஸ் பத்தி பார்த்திருப்போம். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கும். while, do while, for loop. சோ நாம இப்போ பைத்தனுடைய லூப்ஸ் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பைத்தன்ல மொத்தம் 2 டைப்ஸ் உண்டு. while and for loop. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது while loop. The while loop, with the while loop we can execute a set of statements as long as a condition is true. ஃபர்ஸ்ட் இந்த லூப்பிங் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட வேல்யூஸ் வந்து நிறைய நம்ம கலெக்ட் பண்றதுக்கு, எவ்வளவு ஷார்ட் ப்ரோக்ராம்ல நம்ம நிறைய வேல்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம், அதுக்காக தான் லூப்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது while loop யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1ல வந்து பாத்தீங்கன்னா print I as long as I is less than 6. I வந்துட்டு less than 6 வரைக்கும் நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்துட்டீங்கன்னா I equal to 1 கொடுத்திருக்கோம். while அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, அதுல கண்டிஷன் நம்ம கொடுத்திருக்கோம் I less than 6. லாஸ்ட் நம்ம ஓபன் பிரேசஸ்க்கு பதிலா ஸ்கோப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் I அப்படின்னு வந்து நம்ம கொடுத்திருக்கோம். I வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா I plus equal to 1 அப்படிங்கிறது I equal to I plus 1. ஐனோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆக போகுது. ஏன்னா நமக்கு இதனோட அவுட்புட் வந்து பாத்துட்டீங்கன்னா 5 வரைக்கும் ஐனோட வேல்யூ நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். 6 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அதனாலதான் நாம எத்தனை வேல்யூவை இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல கொடுத்திருக்கிறோம். I plus equal to 1, அதாவது ஒன்னா இன்கிரிமெண்ட் ஆகணும். அப்ப இதனோட அவுட்புட் வந்து பாத்துட்டீங்கன்னா 1 2 3 4 5. 6 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் while for loop என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நம்ம அதுல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அவங்களுக்கு அவுட்புட் என்ன அப்படிங்கறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் I equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் while I less than 6. curly bracket பதிலா colon யூஸ் பண்ணுங்க. print I. I plus equal to 1, I equal to I plus 1. ரெண்டுமே சேம் தான். இப்ப நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். So ஐனோட வேல்யூ 1 less than 6. 6 less than 6 condition false. So 1 2 3 4 5 அது வரைக்கும் தான் உங்களுக்கு கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ நமக்கு ஒன்னா இன்கிரிமெண்ட் பண்றதுக்காக தான் I equal to I plus 1ன்னு கொடுத்திருக்கிறோம். இதே எக்ஸாம்பிள்ல பாத்துட்டீங்கன்னா I plus equal to 1 அப்படின்னு நம்ம கொடுத்திருப்போம். ரெண்டுமே சேம் தான். என்ன அப்படின்னா I plus equal to 1ங்கிறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர், I equal to I plus 1 அப்படிங்கிறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர் யூஸ் பண்றது. இதுல இப்ப நம்ம வந்து பாத்துட்டோம்னா I plus 1க்கு பதிலா இந்த இடத்துல நம்பர் 2 அப்படின்னு கொடுக்கிறோம். I value 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஈவன் நம்பரா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா I வேல்யூ 2 கொடுத்ததுனால 2 less than 6 I பிரிண்ட் பண்ணும்போது 2 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் I plus 2, இப்ப 2 plus 2 4 less than 6 கண்டிஷன் வந்து I பிரிண்ட் பண்றோம், 4 பிரிண்ட் ஆகுது. அகைன் 4 plus 2 6 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட்